எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லேட்டாக எழுந்திரிச்சாச்சு, அரை மணி நேரம் தான் இருக்குது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் அப்படின்னா என்ன ரெசிபி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருப்பீங்க. பீஸ் புல்லாவ் தாங்க. கூட வந்து அந்த கிரேவி அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க. பன்னீர் இருந்தது, எடுத்தோமா லைட்டாக ஒரு மேரினேஷனை போட்டோமா அப்படியே தவாவில் ரோஸ்ட் பண்ணோமான்னு பண்ணி லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணியாச்சுங்க. தீரன் குட்டி பிறந்ததுக்கப்புறம் இந்த சைனஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சதுங்க. அது போன மாதமும் ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா அங்கே இருந்துட்டு என்ன பண்ண முடியும், சில வைத்தியங்கள்லாம் சொன்னாங்க. அதை நான் செஞ்சுட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுங்க. அதனால சீரகத்தை கொதிக்க வச்ச தண்ணி தாங்க காலையில் எடுத்துக்கிட்டு, அப்புறம் எனக்கும் அவருக்கும் காலையில் இப்போலாம் ஸ்மூத்தி தாங்க எடுத்துக்கிறது. ஓட்ஸும் ஆப்பிளும் போட்டு ஸ்மூத்தி. லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. தீரன் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இன்றைக்கி லைட்டாக மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ராஷே ப்ராஜெக்ட் வந்துருக்குதுங்க. அது ஒரு சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதுங்க. ஸோ பின்னாடி விழுந்துடும். அதனால முட்டு கொடுக்குற மாதிரி ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்க்கறதுக்காக ஒர்க்ஸ் வந்தேன். வர வழியில் இந்த மார்க்கெட்டை பார்த்தோம். நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் விட்டுட்டு போக மனசு வருவாங்க. அதனால பாவக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கூறு போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே இது ஒரு பவுல் எது எடுத்தாலும் 1 பவுண்டுங்க. அப்புறம் மாம்பழம்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன், கரும்பு, இந்த தர்பூசணி பழத்தில் அங்கே பாருங்களேன் மஞ்சள் கலர்லாம் இருந்ததுங்க. அப்படியே ஒர்க்ஸ் வந்தேன். எனக்கு வேணுங்கிறதோ கிடச்சிருச்சு. வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அது என்ன நாளைக்கு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.